கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை நம்பும்போது, பணத்தையே நம்பி வாழும்போது அவர்களுடைய வாழ்க்கை விழுந்து போகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் போது, நம் நீதிமான்களாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை துளிரை போல தலைக்குமாம். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு விழுந்து போன ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை நீதிமானாய் மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி, எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே நன்றி, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி அப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக, தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுங்கப்பா. இப்படிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. இப்படி சுகமாக்கும் கரும் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே இப்படி பலன் பரிபூரணமை விளங்கட்டும். இப்படிய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இப்படிய கரங்களிலே தாழ்த்தி ஒப்படுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.